எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நல்ல ஹெல்த்தியான, டேஸ்டியான, பார்த்தாலே நல்ல கலர்ஃபுல்லாக நட்ஸும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஸ்வீட் செய்யலாமா? இது ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி. இது ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டர். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து 100 கிராம் அளவுக்கு பாதாமை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இது கூட 100 கிராம் அளவுக்கு நறுக்கின முந்திரி, 100 கிராம் நறுக்கி வச்ச வால்நட்ஸ், 80 கிராம் நறுக்கின பிஸ்தா சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எல்லா பருப்பும் நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஆகும், பொறுமையாக தான் செய்யணும். பருப்பெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வறுப்படணும். இது எல்லாத்தையும் நெய்யில் வறுக்கிறதால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நட்ஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டிருக்கு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறவிடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 50 கிராம் ஃபிக், அதாவது அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கோர்ஸாக பொடிச்சுக்கலாம். அரைப்பட்டதும் ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து 1/2 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்து இதே மாதிரி அரைச்சிக்கலாம். விதை இருக்கிற பழமாக இருந்தால் முதல்ல விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நெய் சேர்க்கறதால நல்லா சீக்கிரமாக அரைப்பட ஹெல்ப் பண்ணும். அரைச்சதை வேற போலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு முதல்ல அரைச்ச பேரிச்சம்பழம் மிக்சரை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடிச்ச அத்திப்பழமும் சேர்த்து நல்ல மெதுவாக மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. இதை கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா சாஃப்டாக வந்ததும் வறுத்து வச்ச நட்ஸை சேர்த்துடலாம். நட்ஸ் எல்லாம் பேரிச்சம்பழம் ஃபிக்ஸ் கலவை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நான் நிறைய நட்ஸ் சேர்த்து தான் செய்கிறேன். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணால் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல பொறுமையாக எல்லா நட்ஸும் கலவையில் ஈவனாக கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைனா ஒரு சைடில் நிறைய நட்ஸும் ஒரு சைடில் நட்ஸு இல்லாமல் வெறும் பேரிச்சம்பழம் கலவையாக மட்டும் இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பேரிச்சம்பழம் அரைக்கும் போது இல்லைனா இது கிளறும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப நல்லா கலந்துடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேக்கு மாற்றி செட் பண்ணிடலாம். ஒரு சின்ன ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் சைட்லேயும் நல்லா ஈவனாக நெய் தடவிக்கலாம். அப்போ தான் பர்ஃபி நல்லா ஒட்டாமல் எடுக்க வரும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற கலவையை அந்த ட்ரேயில் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி செட் பண்ணுங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஒரு 6 மணி நேரம் நல்லா செட் ஆகணும். பாருங்கள், நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ ட்ரேவை அப்படியே திருப்பி போட்டோம்னா நல்லா ஒட்டாமல் பிளாக் மாதிரி வந்துடும். நம்ம நல்லா நெய் தடவி செட் பண்ணதுனால ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச சைஸில் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்ல நட்ஸ் கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். நம்ம இதில் கொஞ்சம் கூட சர்க்கரை, ஆர்டிஃபிஷியல் கலரிங் எதுவும் சேர்க்கலை. முழுக்க முழுக்க நெய், நட்ஸு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதை தான் போட்டு செஞ்சுருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. அப்புறம் திரும்பி திரும்பி இதே வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாருங்கள்,
ஒரு பீஸ் சாப்பிட்டா பத்தாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நட்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ க்ரன்ச்சியாக பிரமாதமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.